ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நம்ம பூந்தோட்டத்தை பாருங்கள், மல்லிகை பூத்தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்கு இல்லைங்க. நான் ஊருக்கு வந்தப்போ பார்த்தா செடியில் ஒரு பூ கூட இல்லைங்க. ஃபுல்லாக வந்து செடி மட்டும் பெருசாக இருந்தது. ஒரு அரும்பு கூட இல்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த வருஷம் பூவே பூக்காதாட்டுறதுக்கு அப்படின்ட்டு இந்த டைம் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேங்க. ஆனால் நானே எதிர்பார்க்கலிங்க இப்படி வந்து பூ இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் தூக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். இது எல்லாமே வந்து 16 இன்ச்சு பாட்டு தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன். இந்த ஒரு பாட்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்ட்டு. செடியை மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஃபுல்லாக பூதாங்க. அப்படியே வந்து பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. பரவாயில்லையேடா, நம்ம இந்த வருஷம் பூவே எடுக்க மாட்டோம்னு நினச்சி இந்த வருஷம் வந்து இவ்வளோ எடுத்துட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிங்க. என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த இலையை ஃபுல்லாக உரி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அரும்பு வச்சு பூ வைக்கும்ன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. அதை விட ஸ்மார்ட்டான ஈஸியான ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க, கிட்ட வாங்க, அப்படியே காமிக்கிறேன். இந்த மாதிரி செடி ஃபுல்லாக வந்து இந்த கொழுந்து வந்திருக்கும் இல்லைங்களா, ஒரு பிரான்ச்லேருந்து கொழுந்து வந்திருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த கொழுந்துக்கும் பக்கத்தில் இருக்கிற 2 இலை இருக்குது இல்லைங்களா, அதிகமாகலாம் வேண்டாங்க. கரெக்டாக இங்கே மட்டும் கட் பண்ணி விடுங்க. இந்த அளவு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம். இது மட்டும் நான் கட் பண்ணி விட்டுறேன், ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்தது வரது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக அரும்பு மட்டும்தாங்க வருது. அரும்பு வச்சு ஒரு இதுலேயும் ஒரு பூ வரது இல்லைங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 இந்த மாதிரி தான் வருது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை வந்து ரிவர்ஸில் உரி விடுவோங்க. இந்த உரி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகுது இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க மாதிரி அதிக ஈல்டு எடுக்க முடியாதுங்க. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, நமக்கு வெதர் தான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஷார்ட் டைமில் சூப்பராக எடுத்துடணும் இல்லைங்களா. ஏன்னா இலையை ஃபுல்லாக உரி விட்டு அந்த இலை ஃபுல்லாக தளைஞ்சு அரும்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் மேலே இருக்கிற கொழுந்தை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் ஃபுட் இருக்குது இல்லைங்களா, மிராக்கிள் க்ரோ ஷேக் அண்ட் ஃபீடு, நான் எதுவுமே பண்ணலைங்க. அந்த கொழுந்தை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஷேக் அண்ட் ஃபீடு வந்து போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றினேங்க, அவ்வளோதான். கரெக்டாக ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழையும் பெஞ்சுதுங்க. மழைக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரும்பு தாங்க இருந்தது. ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கவே வந்து மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியில் பூ வருமா வராதா அப்படின்ட்டு ஒரே व्यசனமாகவே இருந்ததுங்க. நம்ம ஊருக்கு வந்தப்போ வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் மல்லிகைப்பூ செடி வீடியோ தான், அதை நான் கட் பண்ணி அதில் போடுறேங்க. அதில் பாருங்கள், ஒரு அரும்பு கொழுந்து ஒன்றுமே இல்லை. செடி மட்டும் நல்லா ஜம்முன்னு பெருசாக இருந்தது. ஒரு மொட்டு கூட வைக்கலிங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 30 நாள் கரெக்டாக 30 நாள் கூட இல்லைங்க, ஒரு 3 வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், ஒரு செடி இப்படி பிடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக மொட்டு மொட்டாக தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு மொட்டு வச்சுருக்குதுங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நானே சும்மா ட்ரை பண்ணது தான். இன்னொரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இலையை ஃபுல்லாக உரி விட்டேங்க. அதோட ஈல்டையும் இதோட ஈல்டையும் கம்பேர் பண்ணியுமே பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த 2 செடிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இலையை ஃபுல்லாக உரி விட்டேங்க. மறுபடியும் இலை வந்து புதுசாக ஒரு இலையும் இவ்வளோ பெருசாகி அரும்பு வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு சத்து பத்தலையா என்ன ப்ராப்ளம்னு தெரியலிங்க. யூஸ்வலாக பெருசாக தான் வரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அரும்புலாம் ரொம்ப பொடி பொடியாக வந்துங்க. பூவோட சைஸே பாருங்களேன், இங்கே பாருங்கள். இந்த செடியில் இருக்கிற பூவோட சைஸும் இந்த செடியில் இருக்கிற பூவோட சைஸையும் காமிக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். நீளம் பார்த்திங்களா எவ்வளோ நீளமாக இருக்குதுன்ட்டு. ஸோ அது ஒன்று தாங்க டிஃப்ரென்ஸு. நான் வந்து 4 செடி என்னாரண்டா இலையெல்லாம் உரி விடுறது அப்படிங்கிறதுக்காக மீதி கொழுந்தை மட்டும் வெட்டி விட்டுட்டு பிளான் ஃபுட்டை போட்டு இந்த 3 பாட்டுக்கு வச்சுட்டேனுங்க. இதுக்கு மட்டும் மெனக்கெட்டு ஃபுல் இலையை உரி விட்டேன். செடியே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகலைங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குச்சியிலேருந்து இலை மட்டும் வந்துட்டு அங்கங்கே அரும்பு வச்சுருக்குது. ஆனால் அரும்பு வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வச்சுருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்ன பிளான்னா, நம்ம விண்டருக்கு எடுத்து வைப்போம் இல்லைங்களா, உள்ளே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வெளியில் கொண்டு வந்து வைக்கும்போது ஃபுல்லாக இலையெல்லாம் உரி விடாம அந்த கொழுந்து இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்க, இந்த மேலே இருக்கிற அந்த கொழுந்தை மட்டும் அந்த டிப்பை கட் பண்ணி விட்டுட்டு பிளான் ஃபுட்டை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த 3 செடியும் பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஒயிட்டாக எவ்வளோ பூ தெரியுதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த செடியில் பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் சைஸை பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் சேவருமே கூடங்க. ஃபுல்லாக இலையை உரி விட்டு அதில் பாதி கிளை உடஞ்சி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது மேலே இருக்கிற டிப்பை மட்டும் கட் பண்ணி விட்டாவே இது வேலையை ஈஸியாக இருக்குது நமக்கு. நல்லா வந்திருக்கு இல்லைங்க. இதே ப்ராசஸ் தான் நம்மக்கிட்ட வந்து அந்த அடுக்குமல்லி இருக்குது இல்லைங்களா, அது இங்கே இருக்குது பாருங்கள். அடுக்குமல்லிக்கு இதே ப்ராசஸ் தாங்க பண்ணேன்.
இந்த அடுக்குமல்லிலையும் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டிப்பை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதாங்க. ஒரு பிரான்ச்சில் இருந்தும் பார்த்தீங்கன்னா சப் பிரான்ச்சஸ் நிறைய வந்துருந்ததுங்களா, அதில் எல்லாத்துலேயுமே இவ்வளோ மொட்டுங்க. இது வரைக்கும் இந்த அடுக்குமல்லி செடியில் இவ்வளோ பூ வந்ததே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பூ இருக்கும் இந்த ஒரு பாட்டில். பாட்டோட சைஸுக்கும் பூவோட அளவுக்கும் பார்த்திங்கன்னா அளவில்லாத அளவுக்கு பெருசு தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரான்ச்சே ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நான் சரி இது எதுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற கொழுந்தை மட்டும்தாங்க வெட்டி விட்டேன். அதுலேருந்து பாருங்களேன் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்ட்டு. அது இந்த பூவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகுங்க. எனக்கு இந்த பூவை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணுன்னா, இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இலையோடு அப்படி சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குங்க பூவு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்தடுக்கு மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அடர்த்தியாக வரது இல்லைங்க. அப்படியே குச்சி குச்சா பிரான்ச்சாக நீளமாக தான் வளருது. ஆனால் எல்லாத்துலேயுமே மொட்டுங்க. இங்கே பாருங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்த பிளான்ட் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அளவெல்லாம் இல்லைங்க, இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா குருணையாக தாங்க இருக்கும். சும்மா லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. ஷேக் பண்ணி விட்டுட்டுங்க, அப்புறம் தண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம எந்த ஃபெர்டிலைசர் போட்டாலும் கண்டிப்பாக தண்ணி விடணுங்க. இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்குங்களா, செடியை வந்து பாதிக்காமல் இருந்துடணும். அவ்வளோதாங்க. டிப்பை கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி பிளான்ட் ஃபுட்டு போட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உள்ளே தெரியுதுங்களா குட்டி குட்டி குருணையாக இருக்குன்ட்டு. நான் வந்து பூச்செடி எல்லாத்துக்குமே ஃபெர்டிலைசர் போடுறேங்க. காய் செடிக்கு போடுறது இல்லைங்க, ஆனால் பூச்செடிக்கு போடுறது. பூ அப்போ தான் நிறைய ஈல்டு வைக்குதுங்களா, அதனாலேயே போடுறது. பட் ஆனால் இந்த செடி தான் இந்த தடவை அரும்பெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சு பூவே பாருங்களேன் ரொம்ப சிறுசாக போச்சுங்க. அடுத்த டைம் வந்து அந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம். நம்ம சன்னமல்லியுமே சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க. வாங்க அதையுமே போய் பார்ப்போம். சன்னமல்லி செடியை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த செடியை வந்து அவ்வளோ கூட மதிக்கவே இல்லைங்க. நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது. அது மற்ற செடியெலாம் அழுத்திக்கிட்டு வளரவே இல்லைங்களா, இல்லை எங்கடா பூ வரப்போகுதுன்னு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொன்னாங்க சூப்பராக பூக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்திங்கன்னா செடி நல்லா பெருசாகிடுச்சிங்க. இந்த வருஷம் நான் எடுத்து வெளியில் வைக்கும்போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம் எதுவுமே பண்ணலிங்க. அப்படியே வந்து எடுத்து வெளியில் வச்சு பிளான்ட் ஃபுட்டை மட்டும் தான் போட்டுவிட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இதுலேயும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுந்து இருக்கு இல்லைங்களா, இந்த டிப்பை மட்டும் கட் பண்ணி விட்டுருந்தேங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா கொழுந்துலையுமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த அரும்பு. இதோ இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கொழுந்தில் கூட அரும்பு தெரியுது பாருங்கள். நம்ம டிப்பை கட் பண்ணி விட்டாவே சூப்பராக அரும்பு வருதுங்க. நல்லா ஃபுல்லாக ஊறி விட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. ஆனால் அந்த சன்னமல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால் வருது இல்லைங்களா, அந்த டைம் வரைக்கும் தினமும் ஒரு 20-30 பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. அது இந்த டைம் செடி வேறு பெருசாக இருக்குது இல்லைங்க, அதனால் பூ கண்டிப்பாக நிறையா வைக்கும்னு நினைக்கிறேன். மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 நாளுங்க, 10 நாள் நிறைய பூ வச்சிருச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும். பட் சன்னமல்லி வந்து அப்படி இல்லைங்க, நமக்கு முடிகிற வரைக்கும், சீசன் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பூ வச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இந்நேரம் நிறைய வச்சிட்டு இருந்துருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. கொஞ்சம் கிட்ட காமிக்கிறீங்க பாருங்களேன், அரும்பு தெரியுதுங்களா, ஒரு இதுலேயும் எத்தனை இருக்குதுன்ட்டு. இதோ இப்போ மல்லிகைப்பூ வந்து ஒரு டைம் பூத்து முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கொழுந்து வந்து வராதுங்க. நம்ம அப்படியே இலையை வந்து கட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும். பட் சன்னமல்லிக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. அது பார்க்கல பாருங்களேன், ஒரு பிரான்ச்லேருந்து வருங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குங்களா, இங்கே பாருங்க, இங்கே ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, நிறைய வருங்க. போன டைம் வந்து கரெக்டாக அழகாக ஒரு ஆர்ச் மாதிரி குட்டியாக வந்து தலைக்கு வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டைம் ஏதோ வித்தியாசமாக கட்டலான்னு தான் பார்த்துட்ருக்குறேன். இப்போ தான் ஒரு நாளைக்கு 10 பூ வந்துட்டுருக்குதுங்க. கொஞ்சம் சேர்த்து வந்ததுக்கப்புறம் தான் கட்டணுங்க. இங்கே பாருங்களேன், ஏதோ அது என்னென்னா செடி பெருசாக பாட்டோட சைஸ் நமக்கு சிறுசாக இருக்குது. தண்ணி வந்து நம்ம அடிக்கடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அதுக்கு வந்து எனர்ஜி பத்தாது இல்லைங்களா, பாட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்கும்னு நினைக்கிறேன். இதையவே நம்ம கொண்டு போய் கராச்சில் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்குறேங்க நான். அதே மாதிரி இந்த செடியில் வந்து அடியிலேருந்து ஒரு கிளை வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பிரான்ச் வரும், அதிலேருந்து வந்து கொழுந்து வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணி விட்டுருந்துங்க. இதோ இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அடியிலேருந்து வருதுங்க. இதோ இங்கே பாருங்கள், குச்சி தெரியுதுங்களா, இது வந்து அடியிலேருந்து வர்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு எதுவுமே வைக்காதுங்க. அது மட்டும் அப்பப்போ பார்த்து நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அதுக்கும் எனர்ஜி வந்து தேவையில்லாமல் போயிட்டுருக்கும். இந்த செடியில் பாருங்களேன், இது இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பாட்டோட அடியிலேருந்து வருங்க. இது இதெல்லாம் மட்டும் அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க, பார்த்துட்டே இருந்தீங்கன்னாவே தெரியுங்க. ஏன்னா நம்ம இலையை பாருங்களேன், அந்த பூ வைக்கிற இலைக்கும் இதுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியுங்க. நம்ம டக்குன்னு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நீளமாக வளர்ந்துட்டே போகும். இந்த அரும்பு வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகுங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகுங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள்.
செடிக்குள்ளே வந்து உட்காரதே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. எங்கடா செடியை வந்து நம்ம நசிக்கிறோமோ அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் எப்பயும் சொல்கிறது தான், என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா இந்த செடியிலேருந்து பூவே வரமாட்டேங்குது, கம்முன்னு வந்து ஒரு செடி யாருக்கா கொடுத்துர்லாமா, இத்தனை செடியை வச்சுட்டு நமக்கு பேஸ்மெண்ட்டும் இல்லை, நம்ம வந்து கராஜில் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு செடியை பார்த்து நினைப்பேங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை பார்த்து தான் நான் நினச்சேன். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து மல்லிகைப்பூ செடிங்க. ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான பூ கிடையாதுங்க. அவ்வளோ பூ வந்து நம்ம செடியில் வந்து அப்படி காய்ச்சுது, ஐ மீன் பூத்துது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்கு இல்லைங்க, இந்த செடி பார்த்தா நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தா செடி மட்டும் நல்லா இவ்வளோ பெருசுங்க. பூ வந்து எதுவுமே இல்லை. எங்கடா செடி இத்தசோடு வளர்ந்துருக்கு, இதில் ஒரு பூ கூட இல்லையே, என்னடா பண்ணுறது, கம்முன்னு இந்த டைம் யாருக்காவது நீங்கள் கொடுத்தே தான் நித்தியம் ஆகணும், மனசை நீ மாற்றவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, அதனாலேயே நோ தெரியலிங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற செடி கூட இலையெல்லாம் உருவுனது. இந்த செடி இருக்கு இல்லைங்க, இதோ இந்த செடியெல்லாம் கூட இலையெல்லாம் உருவுனங்க. ஆனால் இந்த செடி இலைய கூட உருவலைங்க. அப்படியே டிப்பை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு பிளான் ஃபோட்டோ போட்டுட்டு விட்டுட்டேங்க. சரி ஒரு வாரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேனுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த மல்லிகைப்பூ செடி 4 செடியிலிங்க பூ நிறையா வச்சது இந்த தங்கம் மட்டும்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம தங்கப்புள்ள. செடியே நல்லா இவ்வளோ பெருசுங்க, நம்மளால் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல்லாக அரும்பு தாங்க. அந்த ஒரு பூவை பார்த்தா இன்னொரு பூ பார்க்க தேவையில்ல, அந்த அளவுக்கு மொட்டாக செமையாக வந்துருக்குது. அதனால் வந்து ஒரு டைமும் நான் வந்து நம்ம நினச்சது தப்பு அப்படின்னு நான் வந்து அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக செடி வச்சிருதுங்க. ஆனால் செடிக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப பாசம் அதிகங்க. நான் எப்பயுமே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், செடிக்கும் நமக்கும் எப்பயுமே அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு வீட்டில் எல்லாத்துட்டையும். அது உண்மைதாங்க. ஏன்னா நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா செடி எதுவுமே வந்து பூ இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்குதுங்களா, எனக்கு அதுவே ஒரு ஹாப்பி தாங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பூவுமே வைக்கல அப்படின்ட்டு கார்டன் வீடியோ காமிச்சிருப்பேனுங்க. அப்போ பார்த்ததுக்கு தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஐ மீன் நம்ம மல்லிகைப்பூ செடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்ல டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நம்ம ஊருக்கு போன தினமும் 1 மாதங்க. அந்த 1 மாதம் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செடியுமே ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. நானுமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னை வெல்கம் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக எப்படி வந்து அந்த இலை ஆடும் பாருங்களேன், இந்த பூவோடு ஆடும் பாருங்களேன், அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி வந்து இவ்வளோ வேலை செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இப்போ கூட வீட்டில் பாருங்கள் ஊறுபட்ட பாத்திரம் கிடக்குது. நமக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு பாட்டெல்லாம் அந்த சைடு இருந்ததுங்க, எல்லாத்தையும் ஒன்றா காமிக்கணுன்ட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ஒரு பாட்டாக வச்சு உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை செடியை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து சாப்பாடு கூட தேவையில்லைங்க, அதுவே வந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ மனசுக்கு வந்து திருப்தியாக தாங்க இருக்கும். செடிக்கும் வந்து நம்மள மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குதுங்க. நம்ம அதை வந்து நல்லபடியாக பார்த்து நல்ல இதாக 4 வார்த்தை சொல்லலை அப்படின்னா அதுவே சோகமாக தாங்க ஆயிடுது போல இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. ஸோ வின்டர்லேயும் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன்னா, எதையுமே கட் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து ரொம்ப பெருசாக சைடில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே கொண்டு போய் வந்து கராஜில் வச்சிடலான்ட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த லைட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, க்ரோ லைட் வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்குங்க. மறுபடியும் வெளியில் வந்து சம்மரில் வைக்கும்போது மறுபடியும் இந்த டிப்லாம் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த செடியை பார்க்க எனக்கு வந்து நேற்று 2 நாள் பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. மீதி வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு தாங்க. அடுத்து அந்த ஜாதி மல்லி பூ செடியுமே பார்த்திங்கன்னா அக்காவோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, சின்ன செடி ஆசாசியாக டெக்ஸாஸ்லேருந்து வந்தது அப்படின்ட்டு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா டபுள் மடங்கு பெருசாகிடுச்சுங்க. அங்கே வெயிலில் இருக்க, நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 4லேருந்து ஒரு 6 பூ வருங்க. அப்பா அந்த வாசம்னா வாசம் தாங்க, அப்படியே நம்மளை கட்டி இழுக்கிற அளவுக்கு அவ்வளோ மனமாக இருக்குங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த 4 பூ தலையில் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறதுங்க. கரெக்டாக அந்த தலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே டெக்ஸாஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து மல்லிகைப்பூ செடி, ஜாதி மல்லிகைன்னு நினைக்கிறேங்க, மல்லிகைப்பூ செடியெலாம் மண்ணில் தாங்க வச்சுருக்குறாங்க. மண்ணில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வின்டர் டைமில் செடியை ஒண்டை கட் பண்ணிவிட்டு மேலே மல்ச்சு போட்டு மூடிடுறாங்க. மறுபடியும் வந்து சம்மருக்கு தானாக தலைஞ்சிருதுங்களாம்மா. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுன்னாங்க. எனக்கும் ஆசையாக தாங்க இருந்தது. பட் ஆனால் நம்ம பாட்டில் இருக்கிற செடியை வச்சுட்டு ஏதாவது வளராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயங்க. அதனாலே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்ருக்குறேங்க. ஆனால் ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி தாங்க பார்க்கணும். ஆனால் இன்னொருத்தங்க என்ன டிப்ஸ் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் நம்ம வெளியில் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து செடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரோட அப்படியே எடுத்துட்டுங்க, வேர் நீளமாக இருக்கும் இல்லைங்களா, ஹேர் கட் பண்ணுற மாதிரி வேரை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதே பாட்டிலே வச்சுருவாங்களாம். ஏன்னா வேர் கீழே நிறைய சுற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னா மேலே வந்து செடி வளரவே முடியாது, அதுக்கான இடம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து இந்த வருஷம் டைம் இல்லைங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம பாட் சைஸ் வந்து 16
காத்தடிக்குதுங்க. நம்ம பாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 16 20ஆங்க. நான் அதை மட்டும் பார்த்து சொல்கிறேன். சரி, அடுத்து ஜாதி மல்லிப்பூ செடியுமே இருக்குதுங்க. அதையும் நான் காமிக்கிறேன். பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம தங்கத்தெல்லாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஜாதி மல்லிப்பூ செடி. இதுவும் அதே பாட் சைஸ் தாங்க. குட்டியாக இருந்தது இல்லைங்க. இங்கே பாருங்கள், நல்லா என் உயரத்துக்கு கரெக்டாக இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இந்த ஸ்டாண்டை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? இது கிளைம்ப் ஆகிறதுக்குனே போடுற ஸ்டாண்டுங்க. இது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே சும்மா குத்தி மட்டும் விட்டுருக்குறேங்க. இதோ இங்கே பாருங்கள், இதில் வந்து கீழே 4 இருக்குங்க. அப்படியே செட்டாக நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு, பிளாஸ்டிக் தான், கீழே குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த ஜாதி மல்லி வந்து பார்த்திங்கன்னா கிளைம்ப் ஆகிற செடி தாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வளர வளர அப்படியே லைட்டாக அப்படி சுற்றி விட்டுட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கல அப்படியே மேலே பெருசாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்குதுன்ட்டு. இப்போ கீழே இருக்குல்ல இங்கே பாட்டு, இந்த பக்கம் காமிக்கிறேன். பாட்டு கீழே இருக்குது இல்லைங்களா, இது பாருங்கள், மேலே அந்த ஸ்டாண்டு வந்து பாதி வரைக்கும் வந்துருச்சுங்க. அப்படியே தலையை நீங்கள் சுற்றி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஜாதி மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் வந்துருங்க. இங்கே வரைக்கும் வந்துடும். இந்த இங்கே பாருங்களேன், வெயில் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்திங்க, காய்ச்சது. இந்த இதெல்லாம் கூட அப்பப்போ அப்படியே டெய்லி காலைல எழுந்திரிச்சு என்ன வேலைங்கிறீங்க, இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்ற வேலை தான். இதில் பாருங்களேன், இதோ தெரியுதுங்களா பூ? கரெக்டாக ஒரு 4லேருந்து 6 பூ வருதுங்க தினமுமே. இந்த இங்கே கூட 2 பூ இருக்குது பாருங்கள். இந்த வருஷம் நல்லா வந்து வளர்த்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நமக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குண்டு மல்லி சன்ன மல்லி மாதிரி நிறைய வச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவுமே வின்டருக்கு எடுத்து உள்ளே வைக்கணுங்க. இது வந்து ஏன்னா அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சம்மரில் விட நம்ம வின்டரில் உள்ளே எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ தான் செடி வந்து நல்லா பெருசாகுங்களாம். நல்லா பெருசாகி உள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒரு டைம் பூ வருங்கிறாங்க. பட் அது எப்படின்னு தெரியலிங்க. அந்த டைம் நான் வந்து வின்டருக்கு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டுங்க, இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. சரிங்க, நம்ம போய் அப்படியே மல்லிகை பூவையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். சாயங்காலத்துக்குள்ளே பூ பறித்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே முட்டாகவே இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலுமே ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். பூ வெடிக்கவே வெடிக்காது. கொஞ்சம் லேட்டாக பறிச்சிட்டா கூட பூ வந்து ஃபுல்லாக வெடிச்சிடுங்க. நேற்று அப்படி தான் பார்த்திங்கன்னா ஊருப்பட்ட பூ வந்துருந்துங்க. ஆனால் எல்லாமே வெடிச்சு போச்சு. அதனால் அது தனி கப்பில் தான் போட்டு வச்சுருக்குறேங்க. இதையும் பறிச்சிட்டுங்க, நம்ம இந்த டைம் வந்து வித்தியாசமாக ஏதாவது மாலை கட்டி பார்க்கலாங்க. எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு கலர் காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி நல்லா புஷ்ஷு வந்து பெருசாக வளர்ந்துருக்குது இல்லைங்களா, ஒரு பிரான்ச்சும் லைட்டாக நெகட்டிவ் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், அங்கங்கே உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற வரையும் நிறைய இருக்குது. இதோ அங்கே கூட இருக்குது. இருடா வரேன் நான். ஆனால் செடி பெருசாக இருக்குது, பாட்டு சின்னதாக இருக்கனாலங்க தண்ணி மட்டும் அப்பப்போ விட்டுட்டே இருங்க. அது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு நாள் தண்ணி விடாமல் விட்டுட்டா கூடங்க செடி அப்படியே வந்து சோந்தாப்பில் வாடி போயிடுது. மண்ணில் வச்சுருந்தா பிரச்சனை இல்லைங்க. மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாட்டிலனால அந்த தண்ணி வடிஞ்சிருது இல்லைங்களா, அதனால் நம்ம அடிக்கடி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நான் கரெக்டாக அந்த பேக்யார்ட் டோர் திறக்கிறோம் இல்லைங்க, அதுக்கிட்டே தான் வச்சுருக்கிறேன் செடியை. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அரிசி கழுவுறப்பெல்லாம் சிரமம் பார்க்காம ஓடி வந்து செடிக்கு ஊற்றிட்டு போயிடுறதுங்க. அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் காய் கழுவுற தண்ணி, எல்லா தண்ணியும் கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிடுறது. நீ காற்று ஊறுப்பட்ட காற்றுங்க. வெயிலும் ஊறுப்பட்ட வெயிலாக இருக்குது, காற்றும் ஊறுப்பட்ட காற்றாக இருக்குது. ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டில் இருக்கவங்க கிணத்துக்கிட்ட வச்சுருப்பாங்க இந்த மல்லிகைப்பூ செடி. அப்படியே ஒரே செடி தாங்க இருக்கும், நல்லா பெருசாக இருக்குங்க. தினமும் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த மல்லிகைப்பூ பறிக்கிறது ஒரு வேலையாகவே இருக்குங்க. அதை பறித்தோம் அப்படின்னா, ஊருக்கு போனோம் அப்படின்னாவே தினமும் விதவிதமாக கட்டி நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன டிசைன் கட்டி வைக்கிறது அப்படின்ட்டு தான் பார்ப்போங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இலையை உரி விட்டு நான் பார்த்துருக்குறேனுங்க.
பூ வந்து ஃபுல்லாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இலையை உரி விடுவாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தளைஞ்சு வருங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த 4 பாட்டு இருக்கு இல்லைங்க, 4 பாட்டு சேர்ந்து ஒரே செடியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய புஷ்ஷுங்க. அப்படியே பூவை பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறீங்க. அப்போல்லாம் நமக்கு அந்த அருமை தெரியலைங்க. எப்பயுமே நமக்கு அந்த இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இல்லாதப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக மிஸ் பண்ணுவோம் இல்லைங்க. அது அப்படி தாங்க ஆயிடுச்சு. ஊரில் இந்த அளவுக்குலாம் வந்து அருமையே தெரியலிங்க. தினமும் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மல்லிகைப்பூ வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. மல்லிகைப்பூ இல்லைன்னா சன்னமல்லி ஏதோ ஒரு பூ வந்து கட்டி கட்டி தலைக்கு வச்சு விட்டே தான் அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. பூ இல்லாமல் ஸ்கூலுக்கு நான் போனதே கிடையாதுங்க. அப்படி தான் இருந்தேன். அப்போல்லாம் வந்து இதோட மதிப்பு தெரியாதுங்க. அப்போ சரி பூ கொடுக்குறாங்க வச்சுட்டு போகலாம் அவ்வளோதான். மற்றபடி அந்த ஒரு ஆசையாக வைக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஆசையாக இல்லை. இப்போ நாம் தான் நம்ம பார்த்துக்கணும் நம்ம செடியை அப்படின்னு வரும்போது, நமக்குன்னு வரும்போது இங்கே அந்த கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அது மேலே வந்து ரொம்ப ஏக்கம் அதிகமாயிடுச்சுங்க. இங்கே பாருங்க உள்ளுக்குள்ளேலாம் பூ இருக்குது. எப்படி வந்து பூ பார்த்து பார்த்து பறிச்சாலுங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, 1லேருந்து ஒரு 2 பூவாச்சும் வந்து விரிஞ்சு தாங்க இருக்கும். அத வந்து எப்படி தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்னே தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, விசிபிளாவே இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள கூட இருக்காதுங்க. மேலாப்புலயே தான் இருக்கும். அது எப்படியோ ஒண்ணு மிஸ் பண்ணிடுவேங்க. நானும் 2, 3 தடவையாச்சும் தொலாவிட்டு தான் எடுப்பேன் நானு. அப்படி இருந்து மிஸ் பண்ணிடுறதுங்க. இங்க பாருங்க. இன்னைக்கத்த பூ மட்டும் பாருங்களேன். 1, 2, 3ங்க. அந்த ஒரு பாட்டு தான் பூ வந்து அரும்பு பெருசா வைக்கலன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில வந்து பெருசா பூ இல்லைங்க. இந்த 3 பாட்டுல மட்டும் இங்க பாருங்களேன், எவ்வளோ பூ வந்திருக்குன்ட்டு. செமையா இருக்கு இல்லைங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்குது. ஸோ இந்த பூ வச்சு மாலை கட்டலாம் அப்படின்ட்டு தாங்க ஒரு பிளானு. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா, இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பூ வச்சு எப்படி மாலை கட்டுறது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லிடுங்க.